ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட வனிதா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட மகனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழுதவாறு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேம்போ அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நம்மளோட விஜய ஸ்ரீஹரி அப்படின்றவர் நடிக்கிறாரு. அவர் தான் வந்து வனிதாவோட மகன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் முதல்ல அவர் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட முதல் படம். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் படத்தில் நம்மளோட இமான் சார் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இசையமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதோட இசை வெளியிடா, அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டில் போஸ்டர் இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் செம்ம டாப்பிக்காக ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய ஸ்ரீஹரி கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் இதாக டெபியூட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. அவங்க மொத்த ஃபேமிலியுமே வந்து அந்த விழாவுக்கும் போய் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, வனிதா விஜயகுமாரை தவிர. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் வனிதா அவர்கள் இப்போ ரீசெண்டாக அதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்னை எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் தட்டி கழிச்சாலும் சரி, அந்த விழாவுக்கு கூட என்னை கூப்பிடாமல் இருந்தாலும் சரி, அவன் என் பையன் இல்லைன்னு சொல்லி ஆயிடாது. விஜய ஸ்ரீஹரி இஸ் அ மை சன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது, இந்த மாதிரி அவன் வந்து படத்தில் வந்து நடிக்கிறான், வந்து ஹீரோ ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து பேம்போ அப்படின்ற படத்தில் சிங்கத்தை வச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறாங்க. இது வரைக்கும் டூப்ளிகேட் சிங்கெல்லாம் வச்சிருக்காங்க, பட் ஆனால் ஒரிஜினல் சிங்கத்தை வச்சு இப்போ தான் எடுக்கிறாங்க. அதில் என் பையன் தான் முதல்ல நடிக்க போகிறான் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவன் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவான். இதை பற்றி கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாசிட்டிவாக பேசுங்க. நியூஸ் அண்ட் மீடியாஸ்க்கு நான் ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அவன் சின்ன பையனோட வாழ்க்கையை தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் அவர்கள் ரொம்பவே வந்து மனம் உடைஞ்சு பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவன் வந்து எனக்கு கால் பண்ணுவான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த படத்துக்காகவாது நான் அவன் என் கூட வந்து ஒன்றா சேரானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் அவர்கள் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டு கீழே நிறைய பேர் வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பையன் உங்களோட அன்பை புரிஞ்சுப்பான், திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ பிரிஞ்சிருந்தாலுமே இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. பட் பர்சனலாக வனிதா விஜயகுமார் அவர்கள் நிறையவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பையனுக்காக அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டெலிவிஷன்ஸோட ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட விசாலாட்சி மேடமை சொல்லலாம். இவங்க ஒரு ஆக்டர் அப்படின்றத தாண்டியும் இவங்க ஒரு பெரிய டான்ஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை அப்படின்றதே இல்லாமல் இருந்துட்டு இருந்த நிலையில் இப்போ தான் அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வளகாப்பு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்போ வந்து டெலிவரி சொல்லுங்கள் அப்படின்னும் போது நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திடீர்னு டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய சர்ப்ரைஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க பேபிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவங்களுக்கு கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.